இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்ல தான் நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம ஒவ்வொன்றா பேசுவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேக்கா வந்து இத்தனை நாட்களா வந்து என்னென்ன வழிமுறைகளை வந்து கடந்து வந்தாங்க, என்ன எஃபெக்ட் போட்டாங்க, அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதையும் பார்ப்போம். அடுத்து வந்து திமுக வந்து கூட்டணி வச்சு வெற்றி பெறுமா, இல்ல திமுக வந்து இந்த எலெக்ஷன்ல முடிவுக்கு வருமா அப்படின்றதையும் பார்ப்போம். அடுத்து தாவேக்கா அப்புறம் ஏடிஎம்கே கூட்டணி வைப்பாங்களா அப்படின்றது இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தாவேக்கா அவர்கள் வந்து ஒரு சில விஷயத்த வந்து மக்களிடையே வந்து பேசிட்டு இருந்தீங்க. பட் இப்போ நான் என்ன பேச விரும்புறேன்னா, தாவேக்கா வந்து தாவேக்கா ஒரு கட்சின்றது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி யாருக்குமே தெரியாது. சோ அத பத்தி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இதற்கு 2 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவர் தாவேக்கா விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிப்பாரா, இல்ல மக்களிடையே வந்து போராட்டம் பண்ணுவாரா, இல்ல கொலை குற்றம் அந்த நடந்ததுக்கு அவர் வந்து வெளியே வருவாரா, இந்த மாதிரி மீடியாக்கள்ல வந்து அவர் பேட்டி கொடுப்பாரா, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து விஜய் மீதும் சரி, இல்ல அவங்களுடைய தொண்டர்கள் மீதும் சரி நிறைய குற்றங்கள் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. இதற்கு வந்து விஜய் வந்து பதில் வந்து அளித்திருந்தாங்க. பட் அதையுமே ஒவ்வொன்றா கடந்து தான் வந்துட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவர் வந்து கரூர் விஷயமா இருந்தாலும் சரி, மக்களிடையே மீட்டிங் வச்சதா இருந்தாலும் சரி, மாநாடு நடத்துறதா இருந்தாலும் சரி, இல்ல கட்சி ஆரம்பிச்சதா இருந்தாலும் சரி, அவர் எலெக்ஷனுக்கே வரமாட்டாங்கன்னு இருந்தாங்க. சோ எலெக்ஷன் வந்து அவர் தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சதாகவும் சரி, இது போன்ற எல்லா விஷயத்துக்குமே அவர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அவர் வெற்றி பெறுவாங்களா இல்லையான்றது மட்டும்தான் மக்களிடையே வந்து ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கு. சோ அவர் இந்த எலெக்ஷன்ல வெற்றியே பெறலன்னு ஒரு வேலை வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஎம்கே வெற்றி பெற்றது, இல்ல ஏடிஎம்கே வெற்றி பெறாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு சில விஷயம் பண்ணி, இதற்கு முன்னாடியே மக்களிடையே வந்து நிறைய குற்றங்கள் அவங்க மேல எடுத்து வச்சிருக்கீங்க. அதற்காக தான் நீங்க தவைக்காக ஓட்டு போட போறதா, இல்ல ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்காக, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்காக நீங்க வந்து சில மக்கள் வந்து தாவேக்காவும் சரி, இந்த நாம் தமிழர் அந்த மாதிரி ஒரு சில கட்சிக்கு வந்து நீங்க ஓட்டு போடுறீங்க. பட் இதெல்லாம் கடந்து வந்துதான் நம்ம ஆயிட்டோம். எலெக்ஷன் முடிஞ்சுமே போயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் ரிசல்ட்டுமே கிட்ட வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? மக்களிடையே வந்து என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ தாவேக்கா வந்து வெற்றி பெறல. அதுக்கப்புறம் டிஎம்கே வெற்றி பெறுது. ஒரு சில விஷயம் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ தாவேக்கா அடுத்த 5 வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இப்போ தாவேக்கா ஒரு வேளை வெற்றி பெறாமலே போயிடுச்சு. அடுத்த 5 வருஷம் வந்து நம்ம கட்சிக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம வந்துட்டு இருப்போம். ஏன்னா எதுவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வந்து யாருமே வெற்றி எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, எடுத்த உடனே ஒரு 50,000 சேலரி உங்களுக்குமே வந்துடாது. சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக் போவீங்க, ஒரு 20ல வாங்குவீங்க, 30 போவீங்க, 40 போவீங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா ஆகி உங்களுக்கான ஒரு வெற்றியே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரிதான் எலெக்ஷனுமே. இவர் வந்து ஒரு 2 இயர்ஸ்ல வந்து ஒரு சிஎம் ஆயிடுவாரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு வேலை ஆகலைன்னா, இப்போ அவர் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா, இப்போ அடுத்த 5 வருஷம் அவங்க இன்னும் போராட போறாங்க. அதற்கு என்னென்ன பண்ணணும்ன்றது ஒரு ஐடியாலஜி வச்சுட்டு இருப்பாங்க. சோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியான ஓட்டிங் வந்து வாங்கி ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம பேச விரும்பிட்டோம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவை பத்தி நம்ம பேச போறோம். திமுக வந்து இந்த எலெக்ஷன்ல தோல்வியா இல்ல வெற்றியா? ஏன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிட் போலுமே விட்டுருந்தாங்க. பட் எக்ஸிட் போலுன்றது ஒரு நியாயமான கருத்துன்றது யாருமே எடுத்து வைக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸ்லயும் சரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்து போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க எக்ஸாம்பிளுக்கு டிஎம்கே இந்த ஏடிஎம்கே இந்த மாதிரி ஒரு சில விஷயம். சோ நீங்க வந்து இவ்வளவு வாங்கிட்டீங்க, ஏன் நீங்க செலிப்ரேட் பண்ண வேண்டியதானே? ஏன்னா டிவிக்கேல நீங்க எவ்வளவு போட்டீங்க, 170 போட்டீங்க டிவிகேக்கு. அப்போ டிவிகே மக்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருக்கலாம்ல சிஎம் ஆயிடுவாங்க. அதே மாதிரிதான் ஏடிஎம்கேல ஒரு 175 போடுறாங்க, டிஎம்கேல ஒரு 175 போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருமே அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணாம அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இந்த எக்ஸிட் போல் வந்து நடந்திருந்தது. ஏன்னா இது உண்மையே கிடையாது. எக்ஸிட் போல்ன்றது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கருத்து கணிப்புன்றது இன்னும் ரிசல்ட் முழுமையா வெளியே வரும்போது எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு அவங்களுடைய விஷயத்த அவங்களுடைய மைண்ட்ல இருந்ததை இவங்க ஷேர் பண்ணாங்க. அதை நம்ம யாருமே எடுத்துக்கல. சோ அதுதான். அதுக்கப்புறம் இப்போ டிஎம்கே பத்தி பேசிட்டு இருக்கோம்ல.
டிஎம்கேல நீங்க சொன்னீங்க, நானுமே சொன்னேன். இப்போ டிஎம்கே வந்து மெஜாரிட்டியா வந்து ஒரு 118 வந்து வாங்க வேணும். அப்பதான் அவங்க வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். பட் அவங்க ஒரு வேளை வாங்கல, 90 இல்ல 100 கிட்ட வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி ஆட்சிக்கு வருவாங்க? இப்போ டிஎம்கே அதுக்கப்புறம் தொடருமா? டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்குமா? அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. சோ அத பத்தி நானுமே பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தேன், 90 to 100 சொல்லியிருந்தேன். ஒருவேளை அவங்க அதுதான் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மத்த கேண்டிடேட் ஆப்போசிட்ல ஏடிஎம்கே, டிவிகே இருக்காங்க. அவங்க வந்து கூட்டணி வைப்பாங்க அப்படின்றதும் என்னுடைய கருத்தா இருக்கு. சோ என்னுடைய கருத்துன்னு நான் சொல்ல விரும்பல. பட் என்னுடைய ஐடியாலஜியை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து டிவிகே கூட கூட்டணி வைக்குமா? ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டின்றத எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னும் போது இவங்க 2 பேரும் எப்படி கூட்டணி வைப்பாங்க? இது எல்லாமே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கே வந்து ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து இல்லாம போயிடும்ன்ற ஒரு சில விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தது ஆப்போசிட். இந்த பக்கம் டிஎம்கே இருக்கு, இந்த பக்கம் ஏடிஎம்கே இருக்கு. இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. இது எல்லாமே கடந்து போயிட்டு தான் ஆகணும். இப்போ டிஎம்கே வந்து ஒரு மெஜாரிட்டியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கு அவங்களுக்கு. பட் மெஜாரிட்டின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே இல்ல. இப்ப ஏடிஎம்கே இருக்கு. இதை தவிர அவங்க எந்த அளவுக்கு ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க வேலை செய்யணும்னா, ஒவ்வொரு நல்ல விஷயமும் சரி, ஊழல் பண்ணாம, இந்த மாதிரி குற்றங்களே அவங்க மேல இல்லாம, இருக்கிற கேண்டிடேட் வந்து அவங்க நல்லது பண்ணா மட்டும்தான் அடுத்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் வந்து நின்னுட்டாருன்னா அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் பேசதான் இங்க சிஎம்மா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் அதற்காக தான் அவங்க போராடணும். பட் புது முகம் அப்படின்றத மாரி ஸ்டாலின் முகம், கலைஞர் முகம், அவங்க முகம், அண்ணா முகம், இந்த மாதிரி வந்த வழியில திடீர்னு ஒரு யங்ஸ்டர்ஸ் உதயநிதி அவர்கள் வந்து நிற்கும் போது, சோ அவருமே அந்த அளவுக்கு நல்லது பண்ணா மட்டும்தான் அடுத்த எலெக்ஷன்ல வெற்றி பெற முடியும். இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்றாங்கன்னா ஒரு விஷயமே கிடையாது. அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்க ஏத்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிப்பாங்க. பட் இது எல்லாமே ஒரு சில விஷயம் எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இது நடக்குமா இல்ல நடக்காதா அப்படின்றத நம்ம பேசுறோம். சோ அதனாலதான் இதை சொல்லிட்டு இருக்கோம். உதயநிதி அவர்கள் வந்து அந்த அளவுக்கு அந்த அடுத்த 5 வருஷத்துல வந்து ஊழல் நடக்காம அவர் வந்து கேண்டிடேட் யார் யார் ஜெயிச்சிருப்பாங்களோ அவங்க வந்து நல்லது பண்ணி மத்த கேண்டிடேட்டுமே ஒரு சில அளவுக்கு தமிழ்நாட்டுல பண்ணாங்கன்னா அடுத்த வருஷம் அடுத்த 5 வருஷத்துல இவங்க வந்து எலெக்ஷன்ல நிற்கும் போது ஈஸியா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ இதற்கு இடையில டிவிகே, ஏடிஎம்கே நம்ம சொல்லியிருந்தோம். சோ இவங்களும் வெற்றி பெறுவாங்கன்றது நமக்கு ஒரு கேள்விக்குறிதான். சோ எல்லாருக்குமே இது வந்து ஸ்டார்டிங் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே, ஏடிஎம்கேக்கு மட்டும்தான் போட்டி. இப்போ புதுசா ஒரு கட்சின்னும் போது இவங்க 3 பேருக்குள்ள யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுதான் ஒரு போட்டி. சோ இவங்களுமே டிவிகே, ஏடிஎம்கே வந்து வெற்றி பெறுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. யார் வெற்றி பெறுவாங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம எல்லாமே பேசி முடிச்சிருக்கோம். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இந்த எலெக்ஷன் வந்து எல்லாருக்குமே ஒரு தொடக்கம். அடுத்த 5 வருஷம் யார் ஆட்சி ஆள போறாங்க அப்படின்றதே நம்ம இன்னும் 2 நாள்ல பார்க்க போறோம். சோ இது எல்லாமே நடக்க போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. இது எல்லாமே திருப்பியும் ஊழல் நடக்குமா இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம நடக்குமா அப்படின்றத எந்த கட்சி வந்து போஸ்டிங் வராங்க, யார் வெற்றி பெறாங்க அதை பொறுத்து தான் அடுத்த 5 வருஷம் நம்ம தமிழ்நாடு வந்து எப்படி இருக்கும்ன்றத நம்ம முடிவு பண்ண போறோம். சோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்குதுன்றத அப்டேட் பண்ணுவோம். நன்றி.